எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டக்கர் சமையல். இன்னைக்கு நம்ம கேரளா ஸ்டைல்ல பலாப்பழ பாயாசம் எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம். பலாப்பழத்துல கூளை வரிக்கின்னு 2 வெரைட்டி இருக்கும். பொதுவா வரிக்கி பழம் தான் நம்ம அதிகமா சாப்பிடுவோம். கூளைச்சக்கை இந்த மாதிரி கொல கொலன்னு இருக்கும். ஸோ இதை நம்ம டைரக்டா சாப்பிட மாட்டோம். அடை, அல்வா, பாயாசம், கும்பலப்பம், சக்க புழுங்கல் இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் கடையிலேருந்து வாங்கின பழமோ இல்லை உங்களுக்கு கிடைச்ச பழமோ இந்த மாதிரி கூளை பழமாக இருந்துச்சுன்னா அந்த பழத்தை வேஸ்ட் பண்ணாமல் நான் சொன்னதில் ஏதாவது ஒரு ரெசிபிஸ் பண்ணி சாப்பிடுங்க. இன்றைக்கி கூளை சக்கையில் சக்கை பாயசம் தான் பண்ண போகிறோம். சக்கப்பழத்தை கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு 1 கப் அளவு சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு குக்கரில் ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துடலாம். 2 விசில் விட்டால் போதும், சக்கப்பழம் வெந்துடும். குக்கரை மூடி வச்சிடலாம். இந்த கேப்பில் 1 கப் அளவு தேங்காய் துருவல் எடுத்து அதை மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு ஃபஸ்ட்டு பால் 2வது பால்னு தனித்தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. பாயசத்து கூட சேர்க்கறதுக்காக தனியாக 1 கப் அளவு சுடுதண்ணி காய வச்சுக்கலாம். விசில் போனது குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். சக்கப்பழமும் நல்லா வெந்து வந்துருச்சு. சூடு ஆறுனதும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூட 2வது தேங்காய் பாலை சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் எந்த பாத்திரத்தில் பாயசம் செய்ய போகிறீங்களோ அதே பாத்திரத்தில் அரைச்சதை சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 கப் அளவு வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ சேர்த்துக்கோங்க. மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் அலசி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2வது எடுத்து வச்சுருந்த தேங்காய் பால் எல்லாத்தையுமே இது கூட சேர்த்தாச்சு. இருந்தும் இது கெட்டியாகவே இருக்குது. ஸோ தண்ணியை காய வச்சுருந்த சுடுதண்ணியும் கொஞ்சமாக இது கூட சேர்த்துக்கலாம். இந்த பதம் கரெக்டாக இருக்குது. இதுக்கு மேலே தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ இதை அப்படியே நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். வாசனைக்காக ஜீரகமும் ஏலக்காவும் பொடி பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. முந்திரி திராட்சை தாளிக்கிறதுக்காக ஒரு சின்ன கடாயில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் சின்ன சின்னதாக கட் பண்ண 10 முந்திரி, 10 உலர் திராட்சை சேர்த்துக்கோங்க. பொன்னிறமானதும் இதை தனியாக வேறொரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இருக்கட்டும். அதே கடாயில் பொடி பொடியாக கட் பண்ண தேங்காவையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நெய்யில் ஃப்ரை பண்ண இந்த முந்திரி தேங்காயெல்லாம் பாயசத்து கூட கடிச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பாயசத்து கூட சேர்த்துக்கலாம். தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையும் பாயசத்து கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொதி வந்ததும் வடிகட்டி எடுத்து வச்சுருந்த ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை கடைசியாக ஊற்றி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். பவுட்ரு பண்ணி போட்டிருந்த அந்த ஜீரகம் ஏலக்காவோட வாசனையே நல்லா கமன்னு நல்லா ஜம்முன்னு இருக்குங்க. அவ்வளோதாங்க. கூளைச்சக்கையில் நல்ல டேஸ்டான சக்கை பாயாசம் கேரளா ஸ்டைலில் எப்படி ரெடி பண்ணுறங்கிறத பார்த்தாச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.